கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவின் தப்ப உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. அந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சி குடும்ப தெய்வனாகிய கட்டாயமாக வாழ வைப்பாங்க. இன்றைக்கும் ஜெபத்தில் எப்படி ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாங்கிற ஒரு செய்தியை பார்ப்போம். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. அப்போ ஆபத்து நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா நம்ம யாரை நோக்கி கூப்பிடணுமா? கர்த்தர் நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க. அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த வாடகை வீட்டில் ஒரு 2 மாதம் 3 மாதம் வாடகை கொடுக்க முடியல. அடுத்த அந்த ஓனர் டக்குன்னு எல்லாத்தையும் ஜாமானை தள்ளி போடுறதுக்கு வீட்டை கதை அடைச்சிட்டு உங்களை வெளியே தள்ளதுக்கு வந்துட்டார். ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு அப்படின்னா டக்குன்னு என்ன செய்வீங்க? அக்கம் பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்ககிட்ட ஐயா இந்த ஒரு 2 மாதம் வாடகை கொடுங்கயான்னு என்ன செய்வீங்க? அங்கே தான் ஓடுவீங்க. அதே மாதிரி திடீர்னு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பே என்ன செய்வீங்க? டக்குன்னு அந்த அன்றைக்கி வெளியில் உள்ள ஆளை தான் என்ன செய்வீங்க? கூப்பிட போவீங்க அடிக்கிறது. அப்புறம் திடீர்னு வேறு என்ன சொல்கிறது, திடீர்னு என்ன செய்கிறது, எதிர்பாராத அளவுக்கு திடீர்னு போய்கிட்டு இருக்க இடத்துல ஏதோ நீங்கள் கீழே விழுந்து ஏதோ சின்ன ஆபத்தாயிடுச்சுன்னா பக்கத்தில் யாரையும் கூப்பிடுமா? ஆம்புலன்ஸை கூப்பிடுமா? இதுலேருந்து நம்ம முதல்ல நமக்கு சரீரத்தில் ட்ரெஸ்ஸிங் பண்ணணுமே அப்படின்னு இந்த மாதிரி தான் மைண்டு மக்களுக்கு போகுது. எல்லா சூழ்நிலையுமே யாராவது ஒருத்தவங்க ஏதாவது திட்டி கோபப்பட்டுட்டா என்ன செய்கிறாங்க? கணவன்ட்டியோ இல்லை அம்மா அப்பாவட்டையோ இல்லை மாமனார் மாமியார்ட்டு தான் சொல்ல தோணும். இப்படி தான் சிலருடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து, ஒரு மனுஷன் மூலியமாக ஆபத்து வந்துட்டு, இல்லை ஒரு பாம்பு மூலியமாக ஆபத்து வந்துட்டு, இல்லைனா ஏதோ ஒரு புலி, இல்லைனா ஒரு என்ன செஞ்சுட்டீங்க போகிற பிரயாணத்தில் ஏதோ ஒரு ஆபத்து அந்த பிரயாணம் தடைப்பட்டுட்டுனா முதல்ல என்ன சொல்லுதுன்னா வசனம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்னு வசனம் சொல்லுது. அப்போ இதுக்கு முன்னக்கூட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு சில சகோதர சகோதரி கூப்பிடுவீங்க, எல்லா நேரமும் கூப்பிட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் எல்லா நேரமும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அந்த ஆபத்தில் நினைச்சுதார் உங்களை விடுவிக்கிறேங்க, விடுவிச்சு நான் உங்களை மகிமைப்படுறேங்க. இது மாறாத உண்மைங்க. ஏன்னா தானியேலும் பார்த்தீங்கன்னா சிங்க கபில மாட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்தார்? கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடுறாரு. ஆண்டவரே நான் உங்கள் பார்வைக்கு செம்மையான நடந்தேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு உத்தமமாக நடந்தேன், எனக்கு என்ன செய்யுங்க இந்த சிங்க கபில இருந்து என்ன மீட்டெடுங்க அப்படின்னு அந்த ஆபத்தில் என்ன செய்தார்? கர்த்தர் நோக்கி கூப்பிடுறார். அப்போ அந்த ராஜா உள்ளத்துக்கு போகிறதுக்கு கட்லைட்ட ராஜாவே என்ன சொல்கிறாரு? நீ தானியேலே நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்பி வைப்பார் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சார்? தானியேலை சிங்கக்கபிலேருந்து தூக்கி எடுத்தாருங்க. இது மாறாத உண்மை. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுனா முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தர் நோக்கி கூப்பிடணும். அடுத்து ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 72:12 கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறியவனையும் அவர் விடுவிப்பார். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலை, பண வசதி இல்லாமல் ஏழையாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு என்னது சாப்பிட்றது கூட வசதி இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்ட சூழ்நிலை, ஒரு குடிசையிலையோ இல்லை ஒரு ஓலை வீட்லையோ ஓட்டு வீட்லையோ இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு விடுவிக்க சமீபமாக இருக்கார். எளியவனாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு பண நெருக்கடியிலேருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லைனா என்ன சொல்கிறது, எல்லாராலையும் சிரமப்பட்டு நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கோம், இல்லை ஒடுக்கப்பட்டு ஒரு மாதிரி நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும், சொந்த பந்தத்தினால கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும், யாருமே உதவியற்ற சூழ்நிலை இருக்கும், பரவாயில்லைங்க கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. அதான் வசனம் சொல்லுது, எளியவனையும் உதவியற்ற சிறியவனையும். எந்த மனுஷன் உதவி செய்யணும் பரவாயில்ல, உங்களுக்கு அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய சமீபமாக இருக்கார். ஆனால் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே இந்த மாதிரி நான் நெருக்கடியில் இருக்கேன், இந்த ஓத்தரத்தில் இருக்கேன்ப்பா, இந்த பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, இல்லை ஓடு வீட்டில் இருக்கேன்ப்பா, கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருக்கேன்ப்பா, நாளைக்கு என்ன செய்யணும் தெரியலப்பா, பண நெருக்கடியில் இருக்கேன்ப்பா, ஆண்டவரே ஒரு வியாதி அந்த வியாதியிலேருந்து யாரும் உதவி பண்ணுறதுக்கு வழி இல்லைப்பா, அதுக்கு பணம் செலவழிக்க ஆள் இல்லைப்பா, சொந்த பந்தம் இருந்து இல்லாமல் இருக்காங்கப்பா, அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கீங்களா? நீங்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் அந்த சூழ்நிலை உங்களை கண்டிப்பாக விடுவிப்பார். வேத வசனம் தெளிவாக சொல்லுது. என்னோட சாட்சி, ஒரு உண்மையான சாட்சி சொல்கிறேன். இது உண்மையாக என் வாழ்க்கையில் நடந்த சாட்சி. ஒரு டைம் ஊழியத்துக்கு போயிட்டு நான் வரதுக்கு 12:30 மணி ஆயிடுச்சு. அப்போ என்னோடய மனைவி என்ன பண்ணிட்டா, லைட்டை மட்டும் போட்டுட்டு இங்கே கதவு முன்னாடி எல்லாம் பூட்டியாச்சு. நான் என்ன செஞ்சேன், கேட் மட்டும் திறந்துருந்தது. அந்த கேட்டை மட்டும் திறந்துட்டு எப்போவும் ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு வந்தோம்னா குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போவேன். அப்போ நான் குளிச்சுட்டு வரலான்னு சைடில் உள்ள பின்னாடி உள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ளே பின்னாடி உள்ள பாத்ரூம் கதவில் போய் என்ன செய்கிறேன், லைட்டை போட்டுட்டு, எப்பவும் சில நேரம் லைட்டை போடாமலே உள்ளே போயிடுவேன். அன்னைக்கு என்ன செஞ்சேன், லைட்டை போட்டுட்டு பாத்ரூம் கதவை திறக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, உண்மையாக நடந்த சம்பவம், கர்த்தர் நாம மகிமை உண்டாகட்டும். பாத்ரூம் கதவை திறக்க அந்த பாத்ரூம் வாசலில் பாம்பு அப்படி தலையை தூக்கிக்கிட்டு அப்படி நிற்கி பாத்ரூம் வாசல். அப்போ என்னை பார்த்தோன்னா பகிருன்ட்டு நான், ஏன்னா ஒரு ஸ்டெப் இப்படி மேலே எடுத்து வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக காலை ஏதாச்சும் செஞ்சுருக்கும். ஏன்னா நான் அதை எடுத்து வைக்க அப்படி காலை தூக்கணும் தான் அந்த லைட்டை போட்டு அந்த தலையை தூக்கிட்டு இருந்தோன்னா பார்த்த உடனே எடுத்துட்டேன்.
உடனே நான் என்ன செஞ்சுருப்பேன், யோசிச்சு பாருங்கள். மற்றவங்க நினச்சி கம்பு எங்கே கிடக்கு, அது எங்கே கிடக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதை தான் தேடுவாங்க. ஒரு சில ஆண்கள் என்ன செய்வாங்க, யாரா 2 பேரும் இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா செஞ்சேன், மேலே அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே எபூசியரை எமோரியரை கோலியாத்தை தாவீதுட்ட ஒப்பு கொடுத்தீங்கப்பா, அதனால் நான் என்னையும் என்கிட்ட இந்த பாம்பை அடிக்க ஒப்பு கொடுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இதுக்கு பிதாதனத்துலேருந்து ஒத்தாசை வரட்டும் அப்படின்னு இப்படி தாங்க கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி தான் கூப்பிட்டேன். ஆண்டவரே இதுக்கு எப்படியாவது என் கையில் ஒப்பு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜெபம் தான் பண்ணேன். ஏன்னா எபூசியரை கோலியாத்தை தாவீதுட்ட ஒப்பு கொடுத்தவர எனக்குள்ள அந்த சின்ன மனுஷன் இந்த பாம்பை ஒப்பு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் செஞ்சேன். ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே சுற்றி பார்க்க அந்த நேரத்தில் ஒரு கம்பு இல்லை. மணி 12:30 மணி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மட்டை இருக்குல்ல, அந்த தென்னை மட்டை அது மட்டும் தான் கிடந்தது. ஆனால் அந்த தென்னை மட்டையை வச்சு 2 அடியில் தலையில் அடிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாங்க, எனக்கு உதவி செஞ்சாங்க. கர்த்தர் என்னில் மகிமைப்பட்டு என் கூட இருந்து அந்த பாம்பை 2 அடியில் தலையில் அடித்து, தலையில் மட்டும்தான் 2 அடி விழுந்து, 2 அடியில் செத்து போச்சு. செத்து அப்படியே ரத்தம் வரதளவுக்கு அடித்து அந்த பாம்பை எடுத்து நான் என்ன செஞ்சுட்டு வரேன், கம்பில் அதே தென்னை மட்டையில் சுற்றிட்டு தான் இந்த சைடில் வெளியே வரேன். அப்போ தான் என் மனைவி 12:30 மணிக்கு மேலே அந்த பாம்பை அடித்ததுக்கப்புறம் தான் என்னோடய ஒய்ஃபு வெளியே வந்து கதை திறந்து பார்க்குறான். நான் அந்த பாம்பை நீட்டிக்கிட்டு இருக்கேன், பாரு நான் தான் பார்த்தோன்னு அவளுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு ஒரு மாதிரி பிரமிச்சிட்டான். அப்புறம் கொண்டு தூர போட்டு வந்தேன். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா முதல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பார்க்கணுங்க. மனுஷனை நோக்கி கூப்பிடாதீங்க. மற்றபடி என்ன சொல்கிறது, மனுஷனை நோக்கி கூப்பிடாதீங்க. வேறு எது மேலேயும் நம்பிக்கை வச்சு அதையும் நோக்கி கூப்பிடாதீங்க. எந்த மனுஷன் மேலேயும் நம்பிக்கை வச்சு மனுஷனை அழைக்காதீங்க. வேறு மூடத்தனமான நம்பிக்கை இருந்தாலும் அது பக்கம் உங்கள் ஃபோக்கஸை திருப்பாதீங்க. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுற உங்கள் கண்கள் ஒருபோதும் வெக்கடைஞ்சு போகாதுங்க. இது தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். என் வாழ்க்கையில் இது நடந்த உண்மையான சம்பவம். அன்றைக்கி பார்த்தா ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த பாம்பை என்கிட்ட ஒப்பு கொடுத்து இயேசு என்னில் மகிமைப்பட்டு அந்த பாம்பை என்னோடு இருந்து அடித்து அந்த பாம்பை கொண்டு 12:30 மணிக்கு மேலே எங்கள் வீட்டிலேருந்து இன்னொரு குத்து இருட்டு இருக்குது, ஒரு பின்னாடி ஒரு வீடு தாண்டி போகணும், அங்கே கொண்டு போய் போட்டு வந்தேன். எந்த ஆபத்து நமக்கு நேரிட்டாலும் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க. கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணாட்டாலும் ஆண்டவரே இதுலேருந்து நான் என்ன செய்யன்னு தெரியல, இந்த சூழ்நிலையிலேருந்து இந்த பாடுலேருந்து ஓத்துறதுலேருந்து எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு மட்டும் நீங்கள் கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களில் மகிமைப்பட்டு அந்த உங்கள் சூழ்நிலையிலேருந்து மாபெரும் விடுதலையை மாபெரும் மாற்றத்தை கட்டாயமாக கொடுப்பாங்கங்க. ஆனால் இனிமேல் இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி என்ன சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன செய்யுங்க, நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கூப்பிட்டு பாருங்கள். இன்னும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த காரியத்தில் நிறைய உதவி கிடைக்கும். அதே மாதிரி தான் அந்த ஊழியத்தில் என்னோட கர்த்தர் என்ன கொடுத்த அந்த ஊழியத்தில் ஆத்துமாக்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சில நேரம் எனக்கு அடிப்பாங்க, ஐயா நான் ஃபோன் அடித்து எடுக்கலாமாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எப்போவுமே 333 கூப்பிட்டுட்டு அப்புறம் 517 கூப்பிடுங்க. அதான் எரேமியா 33:3 கூப்பிட்டுட்டு அப்போ எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அவர் என்ன செய்வார், அறியாத எட்டாவது பெரிய காரியங்களை அவர் செஞ்சு எனக்கு கட்டாயமாக ஃபோன் அழைப்பை கர்த்தர் கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் என்றைக்கு என்ன செய்யுங்க, எல்லா சூழ்நிலையும் எந்த ஊழியக்காரங்களையும் நம்பி அவங்க எடுக்க நீங்கள் வருத்தப்படாதீங்க. அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ கர்த்தர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நான் அந்த ஊழியக்காரரை கூப்பிடுதேன்ப்பா, அவர் ஃபோனை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு கூப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த ஊழியக்காரரை எடுக்கக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்காண்டி என்ன செய்வாங்க, ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அதில் இயேசு என்ன செய்வாங்க, மகிமைப்படுவாங்க. அதனால் கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் முகம் ஒருபோதும் கிடையாது. எல்லா சூழ்நிலையும் உங்களை விடுவிக்க அவர் சமீபமாக இருக்கார். கண்டிப்பாக உங்களை விடுவிச்சு உங்களை கொண்டு அவர் மகிமைப்படுவார். உங்களை இன்னும் ஆசீர்வாதமாக மேன்மையாகவும் தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. இந்த வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இங்கே வீடியோ பார்க்குற எல்லா சகோதர சகோதரியும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் நாம மாத்திரம் மகிமை. ஆமென்.